40 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரம் அருகில் கடந்த 40 நாட்களாக போராடிய போதிலும் தமக்கு தீர்வை முன்வைக்க எவரும் முன்வரவில்லை என தெரிவித்து வெளியேற்ற பட்டதாரிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்வருகின்ற தேர்தல்களிலே எந்தவித தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகளை அவர்களுக்கான வாக்குகளை அளிப்பதில்லை. 2012ஆம் ஆண்டு மார்ச் 31க்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கு இதுவரையில் நியமனம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து 34 நாட்களாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. வேலை தர மாட்டோம், நாங்க இவ்விடத்தை விட்டு எழும்ப மாட்டோம் என்ற உறுதியோட நாங்க தெரிவித்துக் கொள்றோம். அரசியல்வாதிகள் வராங்க போறாங்க, கழிச்சிட்டு போறாங்க, காலம் தான் கேட்காங்க, ஒரு முடிவும் கிடைக்குதில்லை. வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கடந்த ஒரு மாதமாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள திருகோணமலை மாவட்ட பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர். சிஎம் கூறியிருக்கிறார், ஏப்ரல் மாதத்துக்குள்ள எங்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தர வேண்டும். நாங்கள் எதை நம்பி இந்த இதில் இருப்பது? யாழ் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் திகதி முதல் தமக்கான நியமனங்களை விரைவில் வழங்க கோரி போராடி வருகின்றனர். 2500க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளுடைய குடும்பங்கள் நடுத்தரவில் நின்று கொண்டிருக்கிறது.